இப்போ கோவிட் வந்த பிறகு எல்லா பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய கவலை என்னன்னா, குழந்தைங்க சரியா படிக்க மாட்டேங்குது. எந்த நேரமும் மொபைல் ஃபோன்லயே இருக்கிறாங்க. கேட்டா படிச்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு ஒரு பயம். குழந்தைங்க கிட்ட நீ மொபைல் ஃபோனை எடுக்காத, படி அப்படின்னு சொன்னாலும், எனக்கு எல்லாம் தெரியும் நீ உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எடுத்தெறிந்து பேசக்கூடிய குணம் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட மிக அதிகமா இருக்கு. இது முன்பு இல்லையா அப்படின்னா, முன்புலேருந்து தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. வெளியில் சென்று விளையாடுவதை விட, குழந்தைகள் வீட்டிலேயே மொபைல் ஃபோன்ல நெறைய நேரம் செலவு செய்வதை நாம பார்க்குறோம். இது கண்ணுக்கு பாதிப்பு அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் இது தவிர்க்க முடியாததாக மாறிருச்சு. மலர் மருத்துவம் இதுல எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யும் அப்படின்னா, மலர் மருத்துவம் அப்படின்றது மனதிற்கான மருத்துவம். நீங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணி, அவங்க கேட்பதை விட, அவர்கள் மனதிற்குள்ளாகவே நான் இத செஞ்சா எனக்கு நல்லது. என்னுடைய எதிர்காலத்திற்கு இது நல்லது அப்படின்னு அவர்களுடைய மனம் சொல்லுச்சுன்னா, அவங்க அத கேட்டுருவாங்க.